இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். எப்படியும் இன்னைக்கு ஜெயிலுக்கு தான் போறான், பேசிக்கிங்க. வா. ஏய், அத்த, எனக்கு பயமா இருக்கு. என்ன இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க. பயப்படாத கார்த்தி, நாங்க இருக்கும்போது உன்னை ஜெயிலுக்கு போக விட்டுருவோமா? தைரியமா இருடா, எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோம். ஆல்ரெடி உன் மேல ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கு மேல இது வந்ததால ஜாமீனை நீட்டிக்க முடியல. இருந்தாலும் நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துருவோம். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல அத்த. ஆனா அந்த கதிரும் தனாவும் சந்தோஷமா இருக்க கூடாது. அந்த ரகுராம் குடும்பமே அழணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல ஒரு உயிர் போகணும் அத்த. டேய், ஸ்டேஷன்ல இருக்க, கொஞ்சம் மெதுவா பேசு. நான் சொன்னது இன்னைக்கே நடக்கும். அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். மேடம், பேசுனது போதும். அக்யூஸ் கிட்ட ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது. சார், அக்யூஸ்ட்னு நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் தீர்ப்பு வரும்போது பாத்துக்கலாம். அதுவும் இன்னைக்கு தெரியதானே போகுது. உன் பிள்ளைய ஆசை தீர பாத்துக்கோ. எத்தனை வருஷம் உள்ள போவானே தெரியாது. டேய், என்ன திமிரா? அவனுக்கு எதுவும் ஆகாம எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு இவன் ஜெயிலுக்கு போறத ரெண்டு பேரும் கண் குளிர பார்க்க தானே போறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீயும் பொறுத்திருந்து பாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்னேன்ல சார், அந்த ரெண்டு பேர் அது இவங்க தான். இந்த கார்த்திக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சார். இந்த புவனேஸ்வரி அம்மாவோட குடும்பமே ரகுராம் ஐயாவோட குடும்பத்தை பழிவாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இந்த கார்த்திக்கு கல்யாணமான பொண்ணை கடத்திக்கிட்டு போய் தாலி கட்ட பாத்திருக்கான் சார். பஞ்சாயத்துல புடிச்சு விசாரிச்சதுல இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தான்.